இங்க இந்த பொண்ணு நைட்டு கரெக்டா 7 மணி ஆச்சுன்னா பூனையா மாறிடுவா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில 7 மணிக்கு தான் நார்மலான பொண்ணாவே மாறுவா. இது வரமா சாபமா என்ன கருமோன்னு தெரியாம நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஆபீஸ்ல ஒர்க் ஹெவி லோடா குடுக்குறாங்க. எல்லாரும் ப்ராஜெக்ட் முடிற வரை கொஞ்சமாச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்ன்றாங்க. இவ்வளவு ஆச்சு போச்சு முடிச்சுட்டு 7 மணி ஆகிறதுக்குள்ள கரெக்டா வேகமா ஓடி போயிடுறா. ஆனா வீட்டுக்கு வரதுக்குள்ள காது மட்டும் பூனையா மாறிடுது. நல்ல வேலை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு வேகமா வந்து ரூம் கதவை சாத்திக்கிறா. இத பத்தி பாட்டி கிட்ட சொல்லி புலம்புறா. அப்ப பாட்டி சொல்றாங்க இது கண்டிப்பா ஒரு சாபம் தாமா, இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தனா ஊர்ல 10,000 பசங்க இருந்தாலும் ஒரே பையனை தானே உனக்கு பிடிக்கும், அவனை தானே லவ்வும் பண்ணுவ. அதே போல உனக்கு பிடிச்ச பையனை உன் மேல லவ் வர வச்சு அவன் கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஸ்ல தான் அந்த சாபம் போவோன்றாங்க. எனக்கு பிடிச்சது எங்க பாஸ் தான், ஆனா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேபின்ல தூங்குறப்ப அவருக்கே திறமை கிஸ் வச்சலாம்னு சொல்லி பாக்குறா. கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது என்ன பண்றீங்க, ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சா, குத்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. அட பாவீங்களா, கடைசில என்ன எப்படி ஆயிடுச்சு, நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கு நடக்கிறது ஒண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நினைச்சிட்டே இருக்கா. டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா போயிடுது. அப்ப பக்கத்துல இருக்க கொலீக் என்னமா தலையில ஒயிட் கலர் பேண்ட்லாம் போட்டு வந்திருக்கேன், ஆனா உனக்கு செட் ஆகல அப்படின்றான். அப்பதான் டைமை பார்த்துட்டு ஐயோ போச்சு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கேப் எடுத்து தலையில போட்டுட்டு கீழே வந்து பாட்டி கால் பண்றா. தயவு செஞ்சு வேற என்ன ஐடியா சொல்லு பாட்டி, இதெல்லாம் வேலைக்கே ஆகுதுன்னு சொல்லி கேக்குறா. இங்க பாருமா, ஏதோ ஒரு பையன் கொடுக்க கூடாது, உனக்கு பிடிச்ச பையன் அவன் ஃபீல் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் சாபம் போவோன்றாங்க. ஐயோ இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பூனையா மாதிரி பூனை தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார் பக்கத்துல உட்காந்துக்கிறா. ஆனா இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட், அவனுக்கு பூனைனாலே அலர்ஜியா, பூனையை பார்த்து பயங்கரமா பயப்படுறான்.